கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு கவலை வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததென்றால் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. மட்டுமல்ல, இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறாமல் தடுத்துவிடும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எச்சரிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கவலைப்படுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே உங்களை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ கவலைப்படாதபடி ஆண்டவரை நேசித்து அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். அவரை விசுவாசத்தோடு கூட நேசிக்கிறவன், அவரோடு கூட நடக்கிறவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி சொன்னாலும் கூட அடிக்கடி இந்த கவலை வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே வேளையில இந்த வசனத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரோடு இணைந்து நாம இருக்கும்போது இந்த கவலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சத்துருவான சாத்தான் இந்த கவலைகளை நம்மிடத்துல கொண்டு வந்து ஆண்டவரோடுள்ள ஐக்கியத்தையும் அவரிடத்தில் இருக்கின்ற அன்பையும் சமாதானத்தையும் பிரிப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருப்பான். இந்த சாத்தானின் சூழ்ச்சிகளை அறிந்த மக்களாகிய நாம் இன்னும் அவரோடு நெருக்கமாக ஐக்கியமாக அவரை துதித்து மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அப்படி துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய குடும்பத்திலே கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். God bless you.